நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரே போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தமிழ் புத்தாண்டான சிறப்பு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஏன் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் சொல்கிறோம்னா, ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சில விசேஷ நாட்களும் இருக்குது. இதில் 2 கிரகங்களும் உச்சம் பெறுகிறார்கள். சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அதே போல் மீனராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் இருக்கிறார். அப்போ அந்த உச்ச கிரகங்கள் என்ன பண்ணுவோம்? உச்சமான பலன் தான் அனைத்து ராசியும் செய்ய போகுது. எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லா வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. மனிதனாக பிறந்துட்டா வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டங்கள் நீங்க காலம் வருமானதை எதிர்பார்த்துட்டு இருப்போம். அத்தகைய மாதமாக இந்த சித்திரை மாதம் வரப்போகுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அனைத்து ஆன்மீக அன்பருக்கும் இந்த சிவகுரு சிவராஜின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, அதே போல் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிரம்மாண்டமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது, ராகுசாரத்தில். அப்போ இந்த மாதம் பிறக்கலே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் பிறக்க போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சில விசேஷ நாட்களும் வருது. பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம், சரிங்களா, மதுரையில் நடக்க போகுது. அதே போல் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா கல்லர்கள் வந்து மதுரையில் வைகாட்டிலே எழுந்து வருவார். சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் ஆன்மீக போய் பார்த்துட்டு வாங்க, வழிபட்டு வாங்க. அது முக்கியமாக இந்த மீனாட்சியோடைய திருக்கல்யாண வைபவத்தை அனைவரும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சிலருக்கு ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும். அந்த புனர்ப்பு தோஷம் சொல்லுவோம். அதே புனர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய அனைவருமே போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருது அந்த புனர்ப்பு தோஷத்தை நீக்கும். சரி, புனர்ப்பு தோஷம்னா என்ன அப்படின்னா, திருமணத்தை தடை தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு இல்லைனா தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும், இல்லை கல்யாணம் நடக்காது. சிலவங்க திடீர்னு பண்ணுற மாதிரி வரும் ஒரு சூழ்நிலை. திருமணத்தை பின்னாடியும் ஒரு மகிழ்ச்சி இருக்காது. சிலருக்கு தாயோட கருத்து வேறுபாடு வரும். இது மாதிரி இதை பண்ணிட்டு இருக்க தான் அந்த புனர்ப்பு தோஷம். அதை சரி பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம், இறைவனுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்குளிர பார்க்கணும். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னாவே அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்குமே குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். சரியா? இல்லை, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நல்லா சிறப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. பொதுவாக மகர ராசி என்பவர்கள் நம்ம இருக்கிற இடத்துல பலமாக இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தன்னுடைய பலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? விடமாட்டாங்க. எதுலேயுமே ஒரு வைராக்கிய குணம் உண்டவங்க தான் நம்ம அந்த மகர ராசி அன்புகள். முதல்ல எப்படி தண்ணிக்குள்ளே பலமாக இருக்கும், அது மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல பலமாக, அதுவே உழைப்பு காரகரத்தில் இருப்பாங்க. ஒரு தொழில் 2 தொழில் பண்ணுறது, 3 தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் மைண்ட் சூழ்நிலை அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? அதே மகராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசி சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செவ்வாய் கூட இருந்திருக்கிறார். 3ஆம் பாதத்தில் சுக்கிரன், ராகு, புதன். சரிங்களா? சுக்கிரன் உச்சம் இருக்கிறார், ராகுடைய சேர்க்கை இருந்திருக்கிறார். 4ஆம் பாதத்தில் குரு ப்ளஸ் சூரியன் உச்சம் இருக்கிறார். அதே போல் 8ஆம் பாதத்தில் கேது இருக்கிறார். 9ல் கேது இருக்கிறார். சரிங்களா? அப்போது இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க ராசி 2ல் வந்து ஆட்சி பெற்று செவ்வாயோடு இருக்கிறார். சரிங்களா? அப்போ செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. சரியா? 11ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகியிருக்கிறார். அப்போ 2ஆம் பாகம் தனம், வாக்கு, கல்வி, குடும்பம், வருமானம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய தன வரவு அதிகமாக இருக்க போகுது. அதாவது பாதக சனியாக இருக்குது சாமி, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? எல்லாருமே சொல்கிறாங்க பாதக சனியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பாதக சனி ஒன்றும் பண்ணாது, வருமானத்தை கொடுத்துரும். சரியா? பாதக சனிங்கிறா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அது ஒரு காலம் தான், அது தாண்டிடுச்சு. இதே வருமானத்தை கொடுத்துரும். அதனால் இப்போ இருக்க சேர்க்கை உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது. அது வருமானம் இன்றைக்கி வந்து தன லாபமாக மாறப்போகுது. வருமானம் உங்களிடம் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் கல்வி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா பாஸ் பண்ணிடுவீங்க, நல்லா படிப்பீங்க. சரிங்களா? எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. சாமி நான் படிக்கவே மாட்டேன், என்ன இப்போ மழை கூட பள்ளியில் ஒதுங்கினது இல்லை, என்ன போய் படிப்பீங்களே, நீங்கள் படிக்காட்டி பரவாயில்ல, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்குங்களா? பிள்ளைங்க எல்லாம் படிக்கும். சரியா? நீங்கள் இப்போ மகராசி அன்பர்கள் நீங்கள் வந்து படிக்காட்டியும் உங்கள் பிள்ளைகள் படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இப்போ சண்டை ஜரவாக இருக்குது சாமி, பாருங்கள், இப்போ குடும்ப சண்டை, வீட்டுக்கு வந்தாவே நாய்க்கடி பேய்க்கடி, அதாவது அப்படி தான் இருக்குது. நோயின் பேசிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டைச்சராகவே இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதே போல் வருமானங்கள் அதிகமாக வரும். ஏன்னா சூரியன் உச்சம் இருக்கிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா 4ல் உச்சம் இருக்கிறார். கண்டிப்பாக வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். அதாவது இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு சொத்து பத்துக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் பெறும். அதே போல் 4ஆம் வாங்குறது உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பொருள் போடுறதோ, இல்லை ஒரு வயவழி வாங்குறதோ, இல்லை விவசாய பணிகள் மேற்கொள்கிறதோ கண்டிப்பாக செய்வீங்க. அதுபோல் லாபத்தை பெறுவீங்க. விவசாய பணிகள் மூலமாக வருமானம் அதிகமாக வருங்க. அதே போல்
இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கு குடும்பத்துக்காக வாங்க போகிறீங்க, இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காசு பணத்தை முதலீடு போகிற மாதிரி வரும், இல்லைனா ஒரு இடத்த வித்துட்டு வாங்குற மாதிரி வரும். சரிங்களா? இல்லை ஏதோ ஒரு வகையில் இடம் சம்மந்தப்பட்ட லாபத்தை இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். அதே போல் அது மூலம் வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் வீடு கட்டணும், யாரும் வந்து சாமி வீடு கட்டி 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் வீடு வாசல் கட்டியிருப்பீங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த இப்போ வீடு கடை காய்ச்சி அதை வந்து பால் காயத்தில் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதம் போயிடுவீங்க. அதுலேயும் பெண்டிங்காக இருக்குது வீடு கட்டினா அதுக்கு அதை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதில் மூல சுக்கிரன் உச்சம், ராகு ப்ளஸ், காதல் திருமணங்கள் அதிகம் நடைபெறும், காதல் எண்ணங்கள் ஓங்கும், காம எண்ணங்கள் ஓங்கும், முயற்சி ஸ்தானம் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி அனைத்தையும் பணமாக இருக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 3வது சுக்கிரன் உச்சம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக என்னவா உங்களுக்கு கண்டிப்பாக தன வரவு அதிகமாக இருக்கும். அதுமாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும். சரியா? அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சாமி, எவ்வளோ கோயிலில் சுற்றிட்டேன், பரிகாரம் நிறையா பண்ணிட்டேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 3ஆம் பாவம் திரிகோண மாதம் 3, 7, 11. அப்போ வெற்றி பாவகம். ஒரு மனிதனுக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்குன்னா 11ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் கிடைக்காது. எந்த விஷயம் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, உத்தியோகம்னா 2, 6, 10 + 11ஆம் பாவம் செயல்பாடு இருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? 2, 6, 11 தொடர்பு வரணும். இப்போ ஒருத்தர் உத்தியோகம் மூலமாக தான் பிழைப்பு நடத்துவார், ஒரு தொழில் மூலமாக தான் பிழைப்பு, அது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்போ 6ஆம் பாவகமும் வலுத்திருந்தால் உத்தியோகம் மூலமாக தான் நீங்கள் உத்தியோகம் தான் தொழில் பண்ண உங்களுக்கு மைண்ட் வராது. அதில் 10ஆம் பாவம் வலுத்திருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தொழில் மூலமாக தான் நீங்கள் என்ன தான் வேலைக்கு போனாலும் அது வந்து என்ன விருப்பம் இல்லாமல் தான் போவீங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தொடங்க ஆரம்பிச்சுவீங்க. அப்போ ஜாதகத்தை பொறுத்து தான். அப்போ ஜாதகத்தை தான் உங்களுக்கு சுய ஜாதகம் ஆகிப்படும். ஏன்னா மனுஷனாக போட்ட உலகத்தில் எல்லாருக்குமே ஜாதகங்கள் தனி ஜாதகம் உண்டு, தனிப்பட்ட நபர் ஜாதகங்கிறது உண்டு, எல்லாருக்கும் கிரகநிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. அதான் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கணங்கிறது உயிர், சந்திரங்கிறது உடல், தசாபுத்தி எல்லாம். அப்போ ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்த முடிவு எடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்க முடியும். சரியா? அது போல தான். அப்போ ஒருத்தர் தொழில் பண்ணணுன்னா நான் 10ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் கரெக்டாக இருக்கணும். அதேபோல் 6, 11 கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் உத்தியோகம் மூலமாக நல்லா சிறந்த பொசிஷனுக்கு போவீங்க. சரியா? அதனால் 11ஆம் பாகம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அனைத்துலேயும் வெற்றிக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் 4 குரு சூரியன். அப்போது சுகஸ்தானம் அதிகரிக்கும், உடல்நிலை பிரச்சனை தீரும். உடல்நிலை யாருக்கெல்லாம் வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கீங்களோ, நீண்டெல்லாம் மருத்துவமனை செலவு பண்ணுறீங்களோ அவங்களாம் உடல்நிலை பிரச்சனை தீருங்க. அதே போல் 4 வந்து சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக தந்தை வழி மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும், முன்னோர் வழி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும், பாட்டன் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க, உயிர் இந்த பிரச்சனை தீரும். அதே போல் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய அனுபவங்கள் யாரும் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். ஏன்னா 3ல் சுக்கிரன் உச்சமாக இருக்கும்பொழுது இடமாற்றம், கண்டிப்பாக இடமாற்றம் போவீங்க. கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, இல்லை ஒரு வீட்டை கழிப்பு ஒரு வீட்டுக்கு போகிறதோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் இருக்கும். செல்ல பிராணிகள் வாங்குவீங்க, ஆபரணங்கள், ஆடை ஆபரணம், தங்கம், வெள்ளி ஏதோ ஒரு வகையில் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? இதெல்லாம் நல்ல விஷயமாக தான் நடக்க போதுங்க இந்த மாதம். சரிங்களா? அதே போல் நிறைய அன்பர்கள் நமக்கு வந்து மகராசி என்பது நிறைய அன்பர்கள் ஜாதகத்தை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நன்றியை சொல்லி, அதே போல் எந்த ஒரு விஷயமாக சேர்ந்தாலும் இந்த சித்திரை மாதம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அருமையான ஒரு புத்தாண்டாக இருக்க போதுங்க. ஏன்னா சனி, செவ்வாய் ப்ளஸ் 3, 4, 2, 3, 4 பாவத்தில் சுப கிரகங்கள் வந்து உங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறனால நீங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்கள் முயற்சி சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய இடமாற்ற சார்ந்த எண்ணங்கள், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள், உங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஃபேவரட்டாக நடக்க போகுது. சரியா? அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த சித்திரை மாதம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு, எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், அது தன லாபத்தில் முடிய போது, சேமிப்பு அதிகமாக இருக்க போது. நீங்கள் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கவலை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கவலை, ஒரு பிள்ளைகளை படிப்பு சார்ந்த கவலை, வேணா இப்படி வந்து படிக்காமல் இருக்கானே, பாஸ் பண்ணி வேணாங்கிற கவலை, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாங்க, படித்து பாஸ் பண்ணிடுவான். சரிங்களா? அதனால் இந்த மாதத்தை நீங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு பொன்னான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்.